ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஆஃப்கானி பன்னீர் பண்ணியிருப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயை காய வச்சுருங்க. அதில் எண்ணெய் அளவாக சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். அது கூட நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். 4லேருந்து 5 பூண்டு பல்லும் சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு துண்டும், பச்சை மிளகாய் 2யும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மல்லி புதினா சேர்த்து இப்போ ஆற விட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். அது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அது முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனை காய வச்சு ஆயில் சேர்த்துக்கிட்டு அது லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதையும் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கஸ்தூரி மேத்தியையும் அப்புறம் ஃப்ரெஷ் கிரீமையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கணும். அப்புறம் மிளகு 1/2 ஸ்பூனும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தேய்ச்சி மசாலாவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பன்னீர் எடுத்து நல்லா மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை எண்ணெயை காய வச்சுட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் 2 சைடும் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிரேவியை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண பன்னீரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஆஃப்கானி பன்னீர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ஒரு சப்பாத்தி, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதர் சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.